தர்பவி குபேர முத்திரை பற்றி இப்போ பார்க்கலாங்க. குபேர முத்திரை எப்படி செய்கிறதுனா, நமது மடி மேலே வந்து 2 உள்ளங்கை எப்படி வச்சுக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டை விரல் இருக்குல்லையா, இதுதான் முக்கியம். இதுதான் வந்து அக்னி. எல்லா முத்திரைக்கும் இதை பயன்படுத்த வேண்டியிருக்கும். கட்டை விரல் கூட உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்குல்லையா, ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் ஒன்றாக இணைக்க வேண்டும். நுனிகளை இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் அப்படியே பாக்கி 2 விரலையும், அதாவது இந்த மோதிர விரலையும் சுண்டு விரலையும் மடக்கி இப்படி வைத்துக்கொண்டு நுனியை வைத்துக்கொண்டு மடியில் வைத்துக்கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு நன்றாக உங்கள் மூச்சை கவனிக்க வேண்டும். ஒரு 5 நிமிடத்திலிருந்து 15 நிமிடம் வரைக்கும் இந்த முத்திரை செய்யலாம். இது இப்படி செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய நுண்ணணுக்கள் வந்து தூண்டப்படுகிறது. செல்வ வளம் பெறுகிறதுக்கு உண்டான சில மனசுக்குள்ளே நிறையா அந்த ஐடியாஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது வரும். அது இல்லாமல் ஹெல்த்து, உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்த்து நன்றாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே நம் நரம்பு மண்டலமும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்க உதவும் இந்த முத்திரை. ஸோ குபேர முத்திரை செய்து நம் வாழ்க்கையில் பலன் பெறுவோம். சாய்ராம்.